ஒண்ணும் கிடையாதுங்க. அவங்க வீட்டுல அப்பா டீ தூள் வியாபாரி, அம்மா ஸ்கூல் டீச்சரு, படிப்பை தவிர வேற ஒண்ணும் தெரியாது. இன்னைக்கு இந்தியாவிலேயே தி பெஸ்ட் 10 IAS ஆபீசர்ல குண்டூசிய கூட ஆபீஸ்ல இருந்து எடுத்துட்டு வராத ஒழுக்கமான ஒரு ஆபீசர்னா இறை என்பதுதான். அவங்க அண்ணன் திருப்புகழ் IASன்னு பேரு. மோடியோடைய மாஸ்டர் பிரைன் அவர் தான். குஜராத்தை ரெனோவேட் பண்ணதுல பங்கு யாருக்குன்னா ஒரு தமிழன் திருப்புகளுக்குத்தான் உண்டு. அவர் தான் இன்னைக்கு அங்க உயர்கல்வி இதுல இருக்காரு. ஒழுக்கமும் படிப்புக்கும் என்னைக்கு மரியாதை உண்டு. அதை காமராஜரும் கொடுத்தாரு, ஜீவாவும் கொடுத்தாரு, கக்கனும் கொடுத்தாரு. இன்னைக்கும் அந்த மாதிரி தலைவர்கள் இருக்காங்க, நல்ல கண்ணு மாதிரி. நமக்கு நல்லவங்க யார் இருந்தாலும் பாராட்டுவோம், அது அப்புறம் இருக்கட்டும். இப்ப செய்திக்கு வரேன். தூத்துக்குடி பஸ்ல உட்காந்தாச்சு. என் பக்கத்துல ஒருத்தன் ஒல்லியா உட்காந்துருந்தான், பீடி மாதிரி. எனக்கு வசதியா இருந்துச்சு. பஸ் கிளம்பும் போது பெரியப்பான்னா நான் பயந்துட்டேன். பீப்பா சைஸ்ல ஒருத்தனை கூட்டி வந்துட்டான். அவன் என்னை விட 3 மடங்கு பெருசா இருக்கான். என்னையே தடுமாறி பார்த்து, சுவாமி எங்க போறீங்கன்னா, மெட்ராஸுக்கு தான். நானும் அங்கதான் போறேன் அப்படின்னா. போப்பான்னு. நான் கொஞ்சம் தேர்த்தம் சாப்பிட்டுருக்கேன்னா. தமிழ்நாட்டில் தண்ணி சாப்பிடலன்னா தான் தப்பு. நான் சொன்னேன், ஓ வாய் நீ சாப்பிட்டுருக்கப்பா, நோ ப்ராப்ளம்னு. எனக்கு கொஞ்சம் வாந்தி வரும்னா. ஓ வாய் நீ எடுப்பான்னு. இல்ல டோர் ஓப்பனிங் இல்ல, க்ளோஸ்ல இருக்கு, கேரி பேக் இருக்கு, நான் எடுத்துப்பேன், உங்களுக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைன்னா. ஒரு ப்ராப்ளம் இல்லை எடுப்பான்னு. பஸ் மூவ் ஆயிடுச்சு. 9 மணி. அவன் வாயை பார்க்க ஆரம்பிச்சேன். அப்படி பேகை எடுத்தான், என்னைய பார்த்தான், அப்படின்னா எடுக்கல, மடிச்சு வச்சுக்கிட்டான். 10 மணி திருநெல்வேலி. என்னைய பார்த்தான், பேகை திறந்தான், அப்படின்னா எடுக்கல, வச்சுக்கிட்டான். 12:20 திண்டுக்கல். பேகை திறந்தான், அப்படின்னா எடுக்கல. 3:30 திருச்சி, அப்படின்னா எடுக்கல. 6:40 திண்டிவனம் அப்படின்னா. 8:20 தாம்பரம் அப்படின்னு மடிச்சு இறக்கி வச்சுட்டு இறங்கிட்டான். நீங்க நம்ப மாட்டீங்க, ராத்திரி 9 மணிக்கு அவன் வாயை பார்க்க ஆரம்பிச்சு காலைல 8:40 வரைக்கும் அவன் எப்ப எடுப்பான்னு அவன் வாயவே பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஆனா உங்களுக்கு என்ன, நோகாம கை தட்டுவீங்க. நாளில் எவனோ ஒருத்தன் வாயை பார்த்துட்டு வந்திருக்கேன். அது உங்க தலைவருக்கு அப்படி சிரிப்பு, குமிழ் சிரிப்பு. இப்படி ஊர்ல பல பேர் வாயை நான் பார்த்திருக்கேன். என் வாயை கொஞ்ச நேரம் பார்க்க வைக்க மாட்டேன் உங்களை. நீங்க கேட்கலாம், ஆணவம் கண்மம் மாயே இருக்கக்கூடாது, சாமிகிட்ட போய் அது எதுவும் கேட்க கூடாதுன்னு. அப்புறம் என்னடா அம்மா தான் இங்க தெய்வம். இத நான் சொல்லல, 10,000 பாட்டை அந்த கம்பன் சொல்றான். விடிஞ்சா ராமனுக்கு பட்டாபிஷேகம். சிற்றென்னை சித்தி வந்து சொல்றான், அம்மா சொல்லல. டே ஆலிசூல் உலகமெல்லாம் பரதனை ஆழ, நீ போய் தாளிரும் சடைகள் தாங்கி தாங்கரும் தவமேற்கொண்டு புண்ணிய துறைகள் ஆடி 7 ஆண்டு காட்டுக்கு போயிட்டு வா என்று இயம்பினன் அரசன் என்றான். நம்ம போய் கடைக்கு போக சொன்னா கூட போக மாட்டான். என்ன சொன்னா, ஆலிசூல் உலகமெல்லாம் பரதனை ஆட, நீ போய் தாளிரும் சடைகள் தாங்கி தாங்கரும் தவமேற்கொண்டு புண்ணிய துறைகளாடி 7 ஆண்டு காட்டுக்கு போயிட்டு வா என்று இயம்பினன் அரசன் என்றான். அச்சாம் பாருங்க, ராமன் மன்னவன் பணி என்றாகிலும் நும்பணி மறுப்பெனோ, என் பின்னவன் பெற்ற செல்வம் அடியேன் பெற்றதென்றோ. அம்மா நீ சொன்னா என்ன, அப்பா சொன்னா என்ன, இன்னைக்கு இல்ல இந்த வினாடி இல்ல இந்த நொடியே போறேன்னு போனான் பாருங்க, அவன் தான் அம்மா பெத்த புள்ள. அம்மா பெத்த புள்ளதான் வரணும், அம்மா பெத்த புள்ளதான் வரணும். அம்மா அடையாளம் காட்டின புள்ள அவன் தான் ராமாயணத்துல. இது ராமன். புண்டரிகன் ஒருத்தர் இருந்தான். புண்டரிகன் யாருன்னு உங்களுக்கு தெரியும். நின்னா கோவிந்தாம்பா, படுத்தா வாசுதேவாம்பா, எந்திரிச்சா கிருஷ்ணாம்பா. கிருஷ்ணனுடைய பரம பக்தன். நின்னா கோவிந்தா, எந்திருந்தா கிருஷ்ணா, படுத்தா வாசுதேவா. அவ சொல்லும் போதே எப்படி பண்ணுவான், கிருஷ்ணா 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 என்று நாளும் சொல்லி பாடணும், நாவில் சொல்ல வராது போனால் நல்லவரோடு சேரணும். அவனுடைய உடம்பு முழுக்க கிருஷ்ணனுடைய ரத்தம் பாய்ச்சினது. அந்த புண்டரிகன் கிருஷ்ணனுடைய பரம பக்தன், கடும் தவம் செய்தவன், பண்டரிபுரத்தில் இருக்கின்றவன். ஒரு நாள் காலைல 7:30 மணிக்கு அப்படி உட்கார்ந்துருக்கான், கண்ணை மூடி கிருஷ்ணான்னு. கிருஷ்ண கண்ணுக்கு முன்னாடி வந்துட்டான் புல்லாங்குழலோட. புண்டரிகா உனக்கு என்ன வேணும் கேளுன்னா. அதுக்கு புண்டரிகன் சொன்னா, நீ வேலையை பார்த்துட்டு போ, எனக்கு வேலை இருக்குன்னா.
இப்போ கிருஷ்ணன் கொஞ்சம் லூஸ் ஆயிட்டாப்ல. டே, உன்னையும் உலகத்தையும் படைச்ச கடவுள்ரா, நான் வந்திருக்கேன்டா, என்ன வேணுக்கு? திருப்பி சொல்றேன்ல, எனக்கு வேலை இருக்கு, நீ உன் வேலையை பாருன்னா. டே, உன்னையும் உலகத்தையும் படைச்ச கிருஷ்ண, சதா சர்வகாலமும் கிருஷ்ணா கிருஷ்ணாம்பிய அந்த கிருஷ்ணன் வந்திருக்க. அவன் அடிச்சான் பாருங்க, கிருஷ்ணா நீ இல்லை, உங்க அப்பனே வந்தாலும் நான் இப்ப பேச மாட்டேன். அப்படி என்னடா உனக்கு வேலைன்னா, காலைல 7லேருந்து 9 வரைக்கும் எங்க அப்பா அம்மாவுக்கு வாய் பேச முடியாது, கண்ணு தெரியாது, காது கேட்காது. உலகத்துல எந்த வேலை இருந்தாலும் அவங்கள குளிச்சு விட்டு துணி மாற்றி சாப்பாடு ஊட்டினதுக்கு அப்புறம் தான் என்னுடைய பரம கடவுள் கிருஷ்ணனே வந்தாலும் நான் பேசுவேன். அது வரைக்கும் உன்னோட பேச முடியாது, நின்னுக்கன்னா. அடுத்த வார்த்தை கிருஷ்ணன் கேட்கிறான், நீ அந்த 2 மணி நேரம் வர்ற வரைக்கும் நான் என்ன பண்றதுன்னா, ஒரு கல்லை தூக்கி போட்டான், இதுல நில்லுடா, நிக்கிறதுல பேலன்ஸ் இல்லைன்னா இடுப்புல கை வச்சுக்கன்னா. இப்பையும் போய் பாருங்கள், பண்டரிபுரத்திலே புண்டரிகன் கேட்டதற்கிணங்கத்தான் ஆலயத்தினுடைய உலகத்தையே பார்க்கக்கூடிய கிருஷ்ணன் தன் தாய் கேட்டான் என்பதற்காக காத்து கிடக்கிறான் என்றால் நாம் நம் தாய்க்காக காத்து கிடக்க வேண்டும். இதை விட உங்களுக்கு எளிமையா சொல்றேன். எனக்கு தெரிஞ்சு சாமியார்னா நான் மகா பெரியவர் தாங்க சொல்லுவேன். இந்த 7 அடிக்கு ஆட விடுறவர்லாம் என்னால சொல்ல முடியாது. அப்படிங்கிறாங்க. ஏன் மனைவிங்க லூஸ் மாதிரி இருக்கா? ஊர்ல நான் போய் பேசுறேன். நான் ஆதிசங்கரையும் படிப்பேன், அம்பேத்கர் புத்தகத்தையும் படிப்பேன். நான் காமராஜரையும் படிப்பேன், அடல் பிகாரி வாஜ்பாயையும் படிப்பேன், அண்ணாவையும் படிப்பேன், நல்ல கண்ணையும் படிப்பேன். தர்மமும் ஒழுக்கமும் யாரிடம் இருந்தாலும் நாம் கைகூப்பி வணங்க வேண்டும். ஆனா உங்களுக்கு ஒண்ணு தெரிஞ்சுக்கணும், நம்ம சமயம் போல பிற சமயம் இருக்கானான்னு நீங்க பார்க்கணும். இங்க 5 முறை தொழ வேண்டிய அவசியம் இல்லை. ஞாயிற்றுக்கிழமை ஆனா கோவிலுக்கு வரணுங்கிற கட்டாயம் இல்லை. நீங்க ஸ்கூட்டர்ல போகும்போதே பிள்ளையாருக்கு பிளைங் கிஸ் கொடுக்கக்கூடிய வசதியான சமூகத்துல இருக்கக்கூடியவன் நம்ம மட்டும்தான். இதுக்கப்புறம் புரிஞ்சா புரிஞ்சுக்கங்க, புரியலன்னா விட்டுட்டு போங்க, நான் என்ன பண்ண முடியும்? இப்ப பாருங்க சாமி எப்படி பெரியவர்னு, மகா பெரியவர். அவர்கிட்ட போய் 10 பெரியவங்க சொல்றாங்க, சாமி நம்ம மடம் ஊருக்கே வழிகாட்டுறது, ஆதிசங்கர பகவத்பாதாவால தோற்றுவிக்கப்பட்டது. இதுக்கு பக்கத்துல ஒரு முஸ்லிம் மசூதி இருந்து காலை நேரத்தில் 5 மணிக்கு ஊன்னு அந்த தொழுகை சத்தம் கேட்கும் போது சங்கடமா இருக்கு. நீங்க கலெக்டர் வந்தா சொல்லிருங்க. 1967. சாமி அப்படியா, நல்ல வேலை ஞாபகப்படுத்தினீங்க, நாளைக்கு கலெக்டர் வரும்போது நான் பாத்துக்கிறேன் போங்கன்ட்டாரு. 1967 கலெக்டர் வர்றாரு. சாமியை வணங்கிட்டாரு. வெள்ளிக்கிழமை இந்த ஊர்க்காரங்கெல்லாம் சேர்ந்து ஒரு பெட்டிஷன் கொடுத்துருக்காங்க. ஆமா, மடத்துக்கு பக்கத்துல மசூதி இருக்கக்கூடாது எடுங்கன்னு சொல்லியிருப்பாங்களே. ஆமா சாமி சொல்லியிருக்காங்க. அடுத்த வார்த்தை பெரியவர் சொல்றாரு, யார் சொன்னாலும் தயவு செய்து எனக்காக ஒரு உபகாரம் எடுத்துடாதீங்க. ஏன்னா 5 மணிக்கு அந்த தொழுகை சத்தம் கேட்கும் போது காமாட்சியே என்னை எழுப்புற மாதிரி இருக்கு. இப்படியெல்லாம் நடக்குமானா நடந்திருக்கு. இதை கேட்டுட்டு 10 இஸ்லாமியர் மடத்துக்குள்ள வந்துட்டாங்க நன்றி தெரிவிக்க. எப்போதும் சாமி வந்தவங்களுக்கு கல்கண்டும் குங்குமமும் கொடுப்பாங்க. 10 இஸ்லாமியர் வந்த உடனே நிறுத்திட்டாரு. எங்களுக்கும் கொடுங்கன்னு இருக்காங்க. நான் ஒன்னு செஞ்சிட்டேங்கிறதுக்காக எனக்காக நீங்க மாற வேண்டாம், உங்களுக்கு பிடிச்சதே தரேன்னு உள்ள எப்படின்னு இருக்காரு. சந்தனம் வந்திருக்கு, எடுத்து கொடுத்திருக்காரு. அவர் சொல்லியிருக்காரு, இஸ்லாமியர்கள் தர்கால சந்தன கூடுதான் பூசிப்பீங்க, நீங்க மடத்துக்கு வந்தாலும் சந்தனத்தை பூசிட்டு சந்தோஷமா போங்க. உங்களுக்கு உங்க மதம், எனக்கு என்ன மதம், நம்ம நாட்டுக்கு ஒரே மதமாயிரும். சார் அவன் தானே என் மகானு. குன்றக்குடி அடிகளார்னு ஒருத்தர் இருந்தாரு. பெரியார மடத்துக்குள்ள கூட்டி போனாரு. அவர் தான் சொன்னாரு, நீங்கள் வீட்டுக்குள் இருக்கின்ற போது இந்துவாக இருங்கள், வீட்டுக்குள் இருக்கின்ற போது இஸ்லாமியராக இருங்கள், வீட்டுக்குள் இருக்கின்ற போது கிறிஸ்துவராக இருங்கள், சமுதாயம் என்கின்ற வீதிக்குள் வருகின்ற போது இந்தியனாக இருங்கள், உலகத்தை பார்க்கின்ற போது மனிதராக இருங்கள், இந்த உலகம் மேலே மேலே பறக்கும். பண்டரிபுரம் சொன்னேன், ராமன் சொன்னேன், எனக்கு மகா பெரியவர் சொன்னாதான். ஒரு காலத்துல மடத்துல பெரியவங்கள்லாம் இந்த மாதிரி பெரிய மனிதர்கள்லாம் போய் கைங்கரியம் செய்வாங்க.
வெள்ளிக்கிழமை இரவு கும்பகோணத்திலேருந்து ஒருத்தர் வந்துட்டாரு. 8:20 உள்ள போனோன்னு சாமி யாரை பார்த்தாலும் அப்படிம்பாரு, சாப்பிட்டியான்னு கேட்பாரு. இதுலேருந்து ஒன்னே ஒன்று நீங்க தெரிஞ்சுக்கணும், ஆன்மீகத்தில் ஆனந்தம்னா, ஆன்மீகம் நல்லா உங்க மைண்டுக்குள்ள போகணும்னா வயிறு முதல்ல சாப்பிட்டுருக்கணும். ஒரு அம்மா பாக்குது, வந்ததுலேருந்து சாப்பாட்டை சொல்றான் அந்த ஆளு. நீங்க நம்ப மாட்டீங்க, நான்லாம் ஒருத்தர் வீட்டுக்கு போயிட்டு 4 நாளைக்கு முன்னாடி அந்த அம்மா எப்படி தெரியுமா கூப்பிட்டுச்சேன்னு, வாங்க வரக்கூடாதவன்லாம் நம்ம வீட்டுக்கு வந்திருக்கீங்க, வந்தா சாப்பிடவா போறீங்க? நான் சும்மா இல்லை, வேண்டான்னு சொன்னா நீங்க என்ன விட்டுறவா போறீங்கன்னு. அதுக்கும் அந்த அம்மா சொல்லுது, அப்படியே சாப்பிட்டாலும் சும்மா போவீங்களா? நம்ம பசங்க கையில 5 10 கொடுக்க மாட்டீங்களா? எத்தனை புள்ளமான தலைக்கு 3 வச்சிருக்கு, பொண்ணுல 3 பையன்ல 2. நான் சொன்னேன், அப்படியே காசு கொடுத்தா கூட வாங்குறாப்லையே அவங்க வீட்டு பிள்ளைங்கள. சார், தமிழனுடைய பண்பாடு தலவாழை இலை போட்டு மாவளை கட்டி இலையில கொத்தமல்லி போட்டு கீரை இலையை பயன்படுத்தி சாப்பிட்டது சரிமாக வெத்தலை போட்டு இலைக்கே ஒரு அலையா இருந்துச்சு. இலைக்கே ஒரு அலையா இருந்துச்சு. இதுக்கு ஒண்ணும் முடியாது, எல்லாம் கூவத்தூர் மாதிரி தான் இருக்கீங்க, பயமாவே இருக்கீங்க. இப்ப நான் என்ன கேட்கிறேன், இப்ப இலையே இல்லை, இலை மாதிரி பேப்பர் போட்டோமே, மாவளையே இல்லை, மாவளை மாதிரி தோங்க. ஆன்மீகம்ங்கிறது வேற ஒண்ணு இல்லைங்க. இங்க இந்த பெண்கள் பார்க்கும்போது எனக்கு இந்த அவங்களெல்லாம் திருவடி வணங்கணும்னு தோணுது. எனக்கு யாருன்னு தெரியாது, நெற்றியில பாருங்க, அவங்க அம்மாவா? எனக்கு தெரிஞ்சு முதல்ல ஒரு அம்மா இவர் தான் பையன்னு டிக்ளேர் பண்ணிட்டாங்க பாருங்க. அதுதான், எப்ப நாட்டுல டிக்ளேர் பண்ணிடுறீங்களோ பிரச்சனை வராது. பண்ணாததுனால தான் அவன் பண்றான். நல்ல ஒரு கை தட்டுங்க இந்த அம்மாவுக்கு. நீங்க நல்லவங்க தாம்மா, நீங்க நல்லவங்க தாம்மா. அதுக்கு மேல நான் ஒன்னும் சொல்ல மாட்டேன், விடுங்க. இங்க வாங்க, அந்த திருநீர் பூசுறாங்க பாருங்க, மந்திரமாவது நீர் சமயத்துள்ளது நீருன்னு. இப்ப திருநீர் பூசாட்டியும் பரவாயில்ல, பான்ஸ் எடுத்து குலைச்சுக்கிறானே. நான் இன்னைக்கு சொல்றேங்க, ஆன்மீகம்ங்கிறது வேற ஒண்ணும் இல்ல. இந்த தேசம் நல்லா இருக்கணும்னா ஆம்பளை பாருக்கு போறதை நிறுத்துங்க, பெண்கள் பார்லர் போறதை நிறுத்துங்க, இந்த நாடு நல்லா ஆயிடும். சாரு வச்சுக்கிட்டு சொல்றேன், கல்யாண பொண்ணு போனா பரவாயில்ல, 63 வயசுல பொண்ணோட அம்மா போயிட்டு வராளே, கூம்பு கொண்ட போட்டுட்டு 3/4 மணி நேரம் கழிச்சு வரான். நம்ம ஆம்பளை லூஸ் மாதிரி பையில கக்கல்ல வச்சு சுத்திக்கிட்டே இருக்கான். 63 வயசுல எதுக்குமா லிப்டிக்கு? அதுவும் இந்த தொடக்க தெரியாம இப்படி இழுத்து விட்டா அனுமாருக்கு வெண்ண காப்பு சாத்தின மாதிரியே இருக்கு. சில சமயம் என் ஒய்ஃபு என்னை கூட்டிட்டு போயிடுவா, போகும்போது எனக்கு அடையாளம் தெரியும், வரும்போது எது நம்ம ஒய்ஃப்னே தெரிய மாட்டேங்குது. அப்புறம் அவங்களாவே கண்டுபிடிச்சு வந்துருவாங்க, காசு நம்ம தானே கொடுக்கணும். நான் தப்பா சொல்லல, நீங்க இந்த மஞ்சளுக்கு இருக்கக்கூடிய மகிமை வேற எதுக்குமே கிடையாதுங்க. அந்த மஞ்சளை பூசி குங்குமம் இங்க பாக்குற அழகா பெண்கள். இப்ப எங்க வீட்டுல எல்லாம் அப்படி இல்லை, கருப்பு புடவை கருப்பு சட்டை கருப்பு ஓட்டு, பச்சை புடவை பச்சை சட்டை பச்சை ஓட்டு, சேப்பு புடவை சேப்பு சட்டை சேப்பு ஓட்டு. வீட்டுக்காரருக்கு மட்டும் பெயிண்ட் அடிக்கல, பாக்கி எல்லா வேலையும் நடக்குது. இந்த பொட்டு நெத்தியில இருந்தா பரவாயில்ல, ஃப்ரிட்ஜ் மேல, டிவி மேல, வாஷிங் மிஷின் மேல, மாட்டு வால்ல எல்லாம் வச்சிடுறாங்க. இந்த 3 பொட்டு எதுக்கு தெரியுமா வைக்கிறது? தாயும் தந்தையும் என்னை கற்போடு வளர்த்தாங்க, இந்த நிலத்தில் பார்க்கின்ற போது நான் செம்மாந்து கற்பு நெறி தவறாமல் இருக்கேன் தான் இங்க. அப்புறம் எதுக்குடா இங்க? எவனோ ஒருத்தன் வந்து நம்ம கரம் பிடித்து தாலி கட்டினானே, அந்த திருமங்கல்யம் நிலை பெறணுங்கிறது தான் இங்க. அப்புறம் எதுக்குடா இங்கன்னா, இந்த 2 பொட்டும் நிலை பெறணும்னா எங்கள் தலைக்கு மேலே இருக்கக்கூடிய இறைவா உன்னுடைய பாதமே கதின்னு சொல்லிதான் இங்க. இப்ப 3 இல்லை, எல்லாம் கும்மா வச்சிடறோம். நம்ம சமய சின்னத்தை பூசுறதுல நம்ம பிரஸ்டீஜ் பார்க்க கூடாது. நீங்க கோச்சுக்காதீங்க, நான் துபாய் அபுதாபிக்கு போனா எல்லாரும் இப்படி வச்சுப்பாங்க, நான் நல்ல பட்டை போட்டுட்டு தான் போவேன் மேடைக்கு. நீ உன் கோடி பணத்தை விட என் கொள்கையில் நான் சரியாக இருப்பேன் என்கிற எண்ணம் நமக்கு வேண்டும். பைபிள்ல உள்ள நல்லதை படிங்க, குரான்ல உள்ள நல்ல விஷயத்தை எடுத்துங்க. ஆனா நம்முடைய கொள்கையை நம்ம விட்டு தரக்கூடாது. ரமண மகரிஷி வரேன் சாப்பாட்டுக்காக, எல்லாரும் பெரியவரை சொல்றோம், திருவண்ணாமலை எது ஆனந்தம்னா, ரமண மகரிஷி 1 மணிக்கு ஆசிரமத்தில் சாப்பிட வரேன்னாரு. 1 மணி ஆயிடுச்சு, 30 பண்டாரங்கள் அந்த ஆசிரமத்துக்குள்ள வந்துட்டாங்க. பண்டாரம்னு ஒரு வகையரா இருக்காங்க,
அதோடைய செக்ரட்டரி என்ன பண்ணிட்டாரு, உங்களுக்கெல்லாம் இப்ப சாப்பாடு கிடையாது, நீங்க அப்புறம் வாங்கன்னு அனுப்பிச்சிட்டாங்க. நீங்க நம்ப மாட்டீங்க, 1 மணி 2 மணி 3 மணி வரைக்கும் ரமணர் வரல. எல்லாரும் தேடி போய் செக்ரட்டரி பார்த்துட்டு அப்புறம் ஒரு மரத்தடியில், அத்தி மரத்தடியில் உட்காந்துருக்காரு. என்ன சாமி உங்களுக்காக தேடிக்கிட்டு இருக்கோம் வரலையேன்னு. நீங்க தானே சொன்னீங்க பண்டாரம் எல்லாம் 3 மணிக்கு மேல வாங்கன்னு. நானும் பண்டாரம் தான், அந்த பண்டாரத்துக்கு எப்ப போடுவீங்களோ அப்பயே இந்த பண்டாரமும் வரேன். இப்ப நீங்க மகா பெரியவர், ஏன்னா மகா பெரியவர் சொல்றாரு, நீங்கள் மகானை தரிசிக்க வேண்டும் என்றால் ரமணரை போய் பாருங்கள். தெய்வத்தின் குரல்ல ஒரு மகான் தன்னை மகான்னு டிக்ளேர் பண்ணக்கூடாது. வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் இருந்த ஜீயர் மடம் எழுதுறாங்க, எல்லா மடங்களும் மனிதர்களுக்கு அறிவை பார்த்தது, வயிற்றை பார்த்து சோறு தந்த ஒரே மடம் காஞ்சி மகா பெரியவரின் மடம்னு எழுதுறாரு. அதனாலதான் தமிழன் அன்னதானத்தினுடைய சிறப்பை பத்தி அவ்வளவு பெருமையா பேசுறோம். இப்ப கும்பகோணத்திலேருந்து ஒருத்தர் போயிருக்காரு, ராத்திரி 8:40 சாப்பிட்டியான் இருக்காரு. இல்லைன்னாரு. அரிசி உப்புமா 1 டம்ளர் மோர் சாப்பிட்டு வந்திருக்கான். என்ன விஷயமா வந்தேன்னாரு. இல்ல சனி ஞாயிறு லீவு, திங்கட்கிழமை கோகுலாஷ்டமி, 3 நாள் உங்களுக்கு பணிவிட செய்யலான்னு வந்திருக்கேன். அப்படியா, சரி இருன்னு சொல்லிட்டு மேனேஜரை கூப்பிட்டாரு. கடைசி பஸ் கும்பகோணத்துக்கு எத்தனை மணிக்கு? 9:20. எப்படியாவது இவனை ஏத்தி விட்டு 5 மணிக்குள்ள இவன் வீட்டுக்கு போகணும்ட்டாரு. 3 நாள் பக்கத்துல இருந்து பணிவிட செய்யணும்னு வந்தவனை சாப்பாடு போட்டு அடுத்த பஸ்ல ஏத்தி விடுங்கிறாரு. அவன் மனசு எப்படி இருந்ததுன்னா, காஞ்சி மகானின் கருணை நிழலின் ஆனந்த விகடன்ல புக்கா வந்திருக்கு, படிக்கணும். நடந்த உண்மை. அப்பளத்தை எடுத்து எண்ணெயில போட்டா எப்படி கொப்பளம் வருமோ அது மாதிரி அவன் மனசு கொப்பளம் ஆயிடுச்சு. நேரா என்னடா சாமி இப்படி சொல்லிட்டாருன்னு வருத்தத்தோட பஸ்ல உட்காந்துட்டான். கும்பகோணத்துல போய் 5 மணிக்கு இறங்கிட்டான். வீட்டுக்கு போறான் 5:20. கதவை திறக்கிறான். அவங்க அம்மா அன்னைக்கு கோகுலாஷ்டமிக்காக அதிரசம் செய்யறதுக்காக குமிட்டின்னு ஒண்ணு இருந்தது இல்ல, அதுல பாக கண்டி ஊதி விட்டுருக்காங்க. குமிட்டி சரிஞ்சு அந்த பாகு உடம்புல இருந்து உச்சந்தலையில இருந்து கால் வரைக்கும் பட்டுருச்சு. இவன் உள்ள திறந்து போறதுக்கும் அந்த அம்மாவை கொண்டு போய் ஆஸ்பத்திரியில சேர்க்கறதுக்கும் சரியா இருந்திருக்கு. 7 நாள் கழிச்சு நல்ல ஆஸ்பத்திரியில இருந்ததுனால அம்மா திருப்பி வீட்டுக்கு வந்துட்டாங்க. இவர் நன்றி சொல்றதுக்காக திருப்பி மடத்துக்கு வராரு 3 மாசம் கழிச்சு. சாமி எல்லாருக்கும் வில்வமும் கல்கண்டும் கொடுத்திருக்காரு. அவன் கிட்டக்க வந்தோன்னு சொல்லியிருக்காரு, நீ எனக்கு பணிவிட பண்ணணும்னு நினைச்ச, நான் உன்னை பெத்த பராசக்திக்கு பணிவிட பண்ண அமுச்சு வச்சேன், தப்பு இல்லையே. மாத்ருகா பஞ்சகம்னு ஒண்ணு இருக்குங்க. அந்த ஒரு செய்தி கேட்டாலே இன்னைக்கு ஆனந்தம் தாங்க. ஆதிசங்கரர் எழுதினதுங்க. எனக்கு தெரிஞ்சு உலக இலக்கியத்துல படிக்கும் போது கண்ணில் தண்ணீர் வரக்கூடியது 2. ஒன்னு மாத்துருகா பஞ்சகம், இன்னொன்னு தமிழ்நாட்டுக்கு பெருமை சேர்த்த பட்டினத்தார் எழுதின 2 திங்களாய் அங்கமெல்லாம் நொந்து பெற்றேன்னு பாட்டு. உருகாத மனசு கூட உருகும். அது வேற ஒண்ணும் இல்லை. இதை நீங்க எல்லாரும் கேட்டுக்கணும். மாத்துருகையான்னு ஒண்ணு இருக்கு. அங்க இறந்தவங்களுக்கெல்லாம் திதி கொடுப்பாங்க. அதான் வேற ஒண்ணும் இல்லை. ஆதிசங்கர பகவத்பாதா எழுதுறாரு, அம்மான்னா எப்படி திதி கொடுக்கணும்னு. கையில தண்ணி எடுத்துக்கிட்டாரு, எள்ளு எடுத்துக்கிட்டாரு. இன்னொன்னு சாப்பாட்டை பத்தி சொன்ன போது மகா பெரியவர் ரமணர் மட்டும் இல்ல, ஆதிசங்கரருக்கு 6 வயசுல பூணல் போட்டாங்க. 7வது வயசுல கையில ஓடு கொடுத்து பவதி பிட்சாந்தின்னாங்க. பூணல் போட்டாச்சுன்னா வீட்டுல சாப்பிடக்கூடாது, குருகுலத்துக்கு போகணும். பவதி பிட்சாந்தின்னு ஓடு எடுத்துட்டு போகணும். ஒரு சாமின்னா என்ன இருக்கணும்? உண்பதற்கு உணவு, உடுத்துவதற்கு ஓர் உடை, இருப்பதற்கு நிழல், தனிமையான வளையல், இப்படி உண்பதற்கு ஓடு. இப்ப எல்லா சாமியாருக்கும் மிஷின் கண்ணோட இருக்காங்க. அதுக்கு மேல நான் சொல்ல மாட்டேன். பல சாமியாருக்கு மாமியாரே இருக்காங்க. இது எங்க சின்ன மாமியார், இது பெரிய மாமியாருங்கிறாங்க. அதான் என் ஒய்ஃப திருத்த முடியலையேங்க. அச்சய திருதிக்கு காசு வாங்கினா கொட்டும்ங்கிறாளே. எனக்கு தெரியாம நான் ஆபீஸ் போனதுக்கு அப்புறம் திருட்டு ட்ரெயின் ஏறி டிரைவரை கூப்பிட்டா தெரிஞ்சிடும். 6 மணி நேரம் கியூல நின்று அரகாம் காசு வாங்கிட்டு வந்தேன்னா ஜிஆர்டில கழுத்துல போட்டிருந்த 8 பவுன் செயின் எங்கம்மா கூட்டத்தில் எவனோ அத்து கொண்டு போயிட்டான்ட்டான். உங்களுக்கு என்ன சிரிக்கிறீங்க? என் பவுன்ல 8 பவுன் போட்டிருக்கு. நமக்கு பகுத்த ஆராய்தல் இல்லை பாருங்க. அன்னம் அந்த பாத்திரம் எடுக்க எடுக்க அட்சய திருதியில வரும். மணிமேகலை கையில இருந்த பாத்திரம் தான் அந்த அட்சய பாத்திரம். வீட்டுக்கு யார் வந்தாலும் சோறு போடணும். அதுதான் ஆதிசங்கர பகவத்பாதா திருவோட ஏத்திக்கிட்டு 7 வயசுல போய் ஒரு வீட்டு வாசல்ல நிக்கிறாரு. பவதி பிட்சாந்தேன்னு பிச்சை கேட்டு நிக்கிறாரு.
உள்ள இருந்த அம்மாக்கு அடுப்பு இருந்துச்சு, பாத்திரம் இருந்துச்சு, போடுறதுக்கு அரிசி இல்லை, அவ்வளவு வறுமை. போய் பார்க்குறாங்க, அழுகுறாங்க. வீட்டில் ஒண்ணுதான் இருந்துச்சு, ஒரே ஒரு நெல்லிக்காய். அன்னைக்கு துவாதேசி. பொதுவாக ஏகாதேசியில் விரதம் இருந்தா துவாதேசியில நெல்லிக்காயும் அகத்திக்கீரையும் சமைக்கணும்னு வேதம் சொல்லுது, நான் சொல்லலை. அந்த வீட்டில் இருந்தது ஒரே ஒரு நெல்லிக்காய். வாசல்ல இருந்தது. உரையாசிரியர் எழுதுறாரு, ஆதிசங்கரர்னு இந்த அம்மாக்கு தெரியாது. முருகன் வடிவில் இருந்த குழந்தை மாதிரி இருந்து 7 வயசு பையன் கேட்கிறான், பவதி பிக்ஷாந்தேகி, எனக்கு பிச்சை போடுன்னு. நேரா இந்த அம்மா உள்ள போச்சு. இருந்த ஒரே ஒரு நெல்லிக்காயை எடுத்துட்டு வந்துச்சு. என்னால முடிஞ்சது இந்த நெல்லிக்காய், எனக்கு வேண்டான்னு அந்த குழந்தைக்கு போட்டாங்க. அவன் உடனே கண்ணை மூடினாரு. தன்னுடைய வறுமையிலும் கூட தன்னுடைய சாப்பாட்டை எனக்காக கொடுத்தாங்களே, இந்த வீட்டினுடைய வறுமையை போக்குன்னு கண்ணை மூடி பாட்டு பாடுறாரு. நெல்லிக்காய் மலையா கொட்டினுச்சு. வெறும் நெல்லிக்காய் இல்ல, தங்க நெல்லிக்காய். அதுக்கு பேர் தான் கனகதாரா தோத்திரம். வறுமையில கூட பிறருக்கு சாப்பாடு கொடுக்கணுங்கிற எண்ணம் இருந்தா ஆனந்தம் வரும், நம்முடைய வாழ்க்கையே வசந்தமாகும். இப்ப நான் அப்படியே நிறுத்துறேன். இப்ப மாத்ருகா பஞ்சகத்துக்கு வரேன். ஆதிசங்கரர் எழுதுறாரு, முதல் தர்ப்பணம் பண்றாங்களாம். அம்மா அம்மா, இந்த தண்ணி எதுக்கு தெரியுமாம்மா விடுறேன், நீ 2வது மாசம் நான் உன் கர்ப்பத்துல இருந்த போது இந்த ஆப்பிள் சாப்பிடணும்னு நினைச்சு வாய்க்கிட்ட கொண்டு போனேன். ஆனா கடிச்சிட்டா எனக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு நினைச்சு உனக்கு பிடிச்ச இந்த சாப்பாட்டை சாப்பிடாம வச்சு இல்ல, அதுக்காக இந்த தர்ப்பணம். அம்மா, இந்த தண்ணி எதுக்காக தெரியுமாம்மா விடுறேன், 3வது மாசம் பெண்கள் ஒப்புரச்சும் படுக்கலாம், குப்புறவும் படுக்கலாம், ஒரு கழிச்சும் படுக்கலாம். ஆனா நான் வயிற்றுக்குள்ள 3 மாசம் ஆயிட்டேன்னு உங்க அம்மா சொன்னான்னு நீ எனக்காக மல்லாந்தே படுத்திருந்தீல்லம்மா 10 மாசம், அதுக்காக இந்த தர்ப்பணம். அம்மா, எல்லாரும் காலில் முள்ளு குத்தினா கதகளி ஆடுவான், காலில் முள்ளு குத்தினா கதகளி ஆடுவான். உன் வயிற்றுலேருந்து நான் வரும்போது மொத்த ரத்தத்தையும் வெளியில எடுத்துட்டு வந்தேன். அப்ப கூட நீ ஐயோன்னு கத்தல, என் புள்ள நல்லா இருக்கானான்னு உன் அம்மாட்ட கேட்டிருக்க, அதுக்காக இந்த தர்ப்பணம். இது பரவாயில்லம்மா, எல்லாரும் மலம் வந்தா அசிங்கம் நாத்தம்பா, அந்த மலத்தையே உன்னுடைய கையால எடுத்து போட்டு பவுடர் போட்டு வச்சு இல்ல, அதுக்காக இந்த தர்ப்பணம். இப்படி 6 வகையான விஷயங்களை சொல்லி பண்றாரு. இதை கேட்டதுக்கு அப்புறமும் ஒருத்தன் அம்மாவை மதிக்கலைன்னா அவன் புள்ள இல்லைங்கிறதா நம்ம கான்செப்ட். ஆதிசங்கரரா இருக்கட்டும், இல்ல பட்டினத்தாரா இருக்கட்டும், மகா பெரியவரா இருக்கட்டும், நம்மால் யாரு, இந்த 4 பிள்ளைங்களுக்கும் எனக்கு தெரிஞ்சுங்க தமிழ்நாட்டில் சின்ன பிள்ளைங்களுக்கு ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த திருக்குறள் விவேகானந்தர் புஸ்தகத்தை கொடுக்கக்கூடிய, சும்மா இந்த பேனா சோப்பு டப்பா இல்லைங்க, அந்த பிள்ளைங்களுக்கு இப்போ அதோடைய தெரியாது. எப்படின்னு நான் சொல்றேன் பாருங்க. வகுப்பறையில் பாடம் நடத்திட்டு இருக்காங்க மிஸ்ஸு, நீ என்ன ஆக போற, டாக்டர், நீ என்ன இன்ஜினியர், நீ வக்கீல். இந்த பையனை கேட்டாங்க, நீ என்ன ஆக போறேன்னு, நான் குதிரை வண்டி ஓட்ட போறேன்னா. மிஸ்ஸுக்கு எவ்வளவு கோபம் வந்திருக்கும். குதிரை வண்டியா, கிளாஸை விட்டு வெளியில போடான்னாங்க. அந்த பையன் அழுதுகிட்டே வீட்டுக்கு வந்தான். அம்மா கேட்டாங்க, என்ன ப்ராப்ளம்னாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கோல் செட்டிங் சொன்னாங்க. நான் குதிரை வண்டி ஓட்டணும்னு மிஸ் வெளியில வர சொல்லிட்டாங்கன்னாங்க. அந்த அம்மா முந்தானை எடுத்து கண்ணை தொடச்சிட்டு, குதிரை வண்டி ஓட்டுறா, குதிரை வண்டி ஓட்டு, குதிரை வண்டி ஓட்டு, ஆனா இவனை மாதிரி ஓட்டுன்னு செவுத்த காமிச்சாங்க. அதுல 5 குதிரையை மொட்டமா ஓட்டினா கிருஷ்ணன். குதிரை வண்டி ஓட்டணும்னு கேட்டது, குதிரை வண்டி ஓட்டணும்னு கேட்டது இந்து மதத்தை இன்றைக்கும் ஓட்டி கொண்டிருக்கக்கூடிய சுவாமி விவேகானந்தர், மறந்துடக்கூடாது. அந்த மாதிரி ஞானிகள்லாம் எப்படி, மகான்கள்னா எப்படி இருந்திருக்கணுங்கிற அந்த தாய் உருவாக்கி இருக்கா பாருங்க கருவிலைய. அம்மா மாதிரி நான் அடிக்கடி சொல்றது உண்டுங்க, நம்ம வீட்டில் வைக்கிற சாப்பாடு சாதம்னு சொன்னா அது நல்லா இருக்காது, சோறுன்னு சொன்னாதான் நல்லா இருக்கும், எல்லாருக்கும் போய் சேரும். அந்த சோறு சூடா இருந்தா அப்பன் சாப்பிடுவான், சுவையா இருந்தா அக்கா சாப்பிடுவா, பதமா இருந்தா அண்ணன் சாப்பிடுவான், மிச்சம் இருந்தா அம்மா சாப்பிடுவா. அதுதான் தாய். ஒருத்தன் சன்னியாசி ஆனா கூட அம்மா எய்தாப்புல வந்தா சன்னியாசி தான் அம்மா காலில் விழுகணும் இருக்கு. சன்னியாசி தான் அம்மா காலில் விழுகணும், அம்மா சன்னியாசி காலில் விழ வேண்டாம். ஆனா அப்பனா இருந்தா சன்னியாசி காலில் விழலாம்னு வேதம் சொல்லுது. அம்மாக்கு உள்ள சிறப்பு என்னைக்கும் அப்பாவுக்கு இல்லை. இன்னும் புரிய மாதிரி சொல்லணும்னா, அம்மாக்குள்ள சிறப்பு ஐயாக்களுக்கு இல்லை. நான் சொல்வது ஆதிசங்கரருடைய பகவத் பாதாவினுடைய மாத்ருகா பஞ்சகத்தினுடைய அம்மா 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 அம்மா. கொல்லப்பிட்டீங்களடா எங்களை, 78 நாள் வச்சு செஞ்சீங்களே. ஆனா இந்த 10 நாள் நமக்கு எவ்வளவு டிவியை பார்த்து பிபி ஏறி போச்சு இல்ல.
ஒருத்தன் போனாங்கிறான், ஒருத்தன் டான்ஸ் ஆடினாங்கிறான், ஒருத்தன் சாப்பிட்டேங்கிறான், ஒருத்தன் கால நேரத்தில் சாப்பிட்டதுனால எப்படி வெக்கம் இல்ல? ஜீவா போய் கூப்பிடுறாரு, காமராஜர் போய் ஜீவாவை கூப்பிடுறாரு, நீ தாண்டா அடிக்கல் நாட்டின தாம்பரத்துல, அந்த பள்ளிக்கூடத்துக்கு சேர்ந்து போவோம் கொடியேற்றுறதுக்கு வாங்குறாரு காமராஜர். ஜீவா சொல்றாரு, நீங்க போங்க, அரை மணி நேரம் கழிச்சு நான் வரேன்னாரு. ஏன்னு, நீ போங்க சாமி, நான் அப்புறம் வரேன்னு. என்ன வந்தவனை வான்னு சொல்றதுக்கு உட்கார்றதுக்கு சேர் தர மாட்டியாங்கிறாரு காமராஜர். சேர் இல்ல, என் வீட்டுல குடம் இருக்கு, அதை திருப்பி போடுறேன், உட்காருறியாங்கிறாரு. குடத்துல உட்கார்ந்தவர் முதலமைச்சர். 20 நிமிஷம் உட்கார்ந்து இருக்காரு, ஜீவா கிளம்பல, திருப்பி போயிட்டாரு. 20 நிமிஷம் இல்ல, அரை மணி நேரம் ஆயும் ஜீவா வரல. காமராஜர் கூட்டம் முடிஞ்சிட்டு நேரா ஜீவா வீட்டுக்கு வந்து, ஏன் வரலன்னாரு. இவர் கம்யூனிஸ்ட், அவர் காங்கிரஸ். அது உண்மையான காங்கிரஸ், அது ரொம்ப முக்கியம். கூட்டத்துக்கு வரணும்னா கட்டுறதுக்கு வேட்டி வேணும்ல, கட்டுற வேட்டி காய போட்டிருக்கேன். அடுத்து காமராஜர் கேட்டிருக்காரு, நேற்றுக்கு தானேப்பா திண்டுக்கல்ல பொதுக்கூட்டம் பேசிட்டு 1127 ரூபா நிதி கொடுத்தாங்க, அதுல வாங்கியிருக்க கொடுத்தா. அச்சாம் பாருங்க ஜீவா, அது கட்சிக்கான நிதியை தவிர என் வேட்டிக்கான காசு இல்லை இல்லைன்னு. அந்த ஊர்ல நான் அப்துல் கலாம சாமி சத்தியமா மதிக்கிறேங்க. போகும்போது 3 பெட்டியோட போயிட்டு வரும்போது 2 பெட்டியோட வந்திருக்காரு. அவரை நம்ம திருப்பி ஜனாதிபதி ஆக்காமே பாத்துக்கிட்டோமே. இன்னொரு அம்மா பிரதிபா பட்டீல் இருந்துச்சுங்க, பதவி முடிஞ்சு போகும்போது சேரையும் எடுத்துட்டு போயிருச்சு. ராஷ்டிரபதி பவன்ல ஓடி இருக்கான், எது எங்க சேருங்க வச்சுட்டு போங்கன்னு. வெக்கமா இல்லையா? நம்ம ஒழுக்கமும் தர்மமும் யார்? இந்த உங்க ஊருக்கு பக்கத்துல நாமக்கல், இங்க இருந்து ஒரு 2 மணி நேரத்துல போயிடலாம்ல. நான் பூசலாரா, கண்ணப்பர் நாயனாரா, ஆண்டாள் நாச்சியாரா, குலசேகர ஆழ்வார்னு ஒருத்தர் இருக்காரு. படகேடாய் ஆகேனோ, பார்க்குவளை ஆகேனோ, தொட்டு விரல் தொட்டருளும் சுண்ணாம்பு ஆகேனோ, மிதியடி ஆகேனோ, நாற்காலி ஆகேனோ, எது வேணும். இந்த கூட்டத்துக்கெல்லாம் அப்படி இலக்கியம் பேசணும். எனக்கு மனசுல உள்ளதை பேசிட்டு போறேன். இன்னைக்கு ஜெயலட்சுமின்னு ஒரு அம்மா, போன வருஷம் ஆகஸ்ட் 15 அம்மா அவங்களுக்கு தான் கல்பனா சாவ்லா விருது கொடுத்தாங்க. அதை யாருக்கும் நமக்கு தெரியாது அந்த அம்மாவை, வேற ஒண்ணும் இல்லை. அப்பனை சுடுகாட்டுக்கு தூக்கிட்டு போனாங்க. 300 ரூபா வெட்டியா லஞ்சம் கேட்டிருக்கான், அந்த பணம் கொடுக்க முடியல. மறுநாள் கொண்டு போய் எம்ப்ளாய்மெண்ட் ஆபீஸ்ல தான் கார்டை ரெனிவல் பண்ணிட்டு வெட்டியா வேலைக்கு போய் கடந்த 7 வருஷத்துல 2121 பணங்களை காசே வாங்காம புதைச்சிருக்கான். என்னையா அவ இருக்கும் திசை நோக்கி நான் தொடரேன்யா. அதனாலதான் அந்த நாட்டில் மழை பெய்யுது. சொல்லுங்க, தாய் தகப்பனுடைய வேல்யூ சிஸ்டம் என்னன்னு சொல்லி கொடுங்க. இப்ப எல்லாரும் ஜென் சொன்னாதான், என் குருநாதர் தான் அந்த கதை நல்லா சொல்லுவார். ஒரு பையன் வேகமா போய் ஒரு புத்த பிட்சு இருந்திருக்கான். இன்னும் ஒரு 1/4 மணி நேரம் பேசலாம்ல. அங்க ஒருத்தர் சொல்றாரு, உனக்கு என்ன பேசு, நீ ஒரு 5 நிமிஷம் உட்காந்து கேட்டுப்பாரு, அப்பதான் கேட்கிறவனுடைய கஷ்டம் என்னன்னு தெரியும். மைக்க கொடுத்து நான் உண்மையே சொல்றேன் சார், இந்த மேடைக்கு தமிழ்நாட்டில் நீண்ட இடைவேளைக்கு பிறகு வெளிநாடுகளுக்கெல்லாம் நாங்க போகும்போது, ஏன்னா அங்க வேற வழி இல்லை, எல்லாரும் ஒண்ணு சேர்ந்துக்கிறான். தமிழ்நாட்டில் உண்மையிலேயே சொல்றேன், ஜஸ்டிஸ் இஸ்மாயில் இருந்த போது, ஆசாஞான சம்பந்தம் இருந்தபோது சென்னையில கம்பன் விழா எப்படி இருந்தது, காரைக்குடியில கம்பன் அடிப்படி சா கணேசன் இருந்தாரு, அவர் இருந்தபோது தமிழ் கேட்டாங்க. எனக்கு தெரிந்து தமிழ்நாட்டில் அதற்கு பிறகு சொல்லப்பட்ட நேரத்தில் கூட்டம் ஆரம்பித்து கூட்டம் கலையாமல் இருக்கக்கூடிய இடமாக இந்த தர்மபுரியை நான் பார்க்கின்றேன். பெருமையாக இருக்கிறது. ரியலி ப்ரௌட் ஆஃப் யூ. தமிழ்ங்கிற ஒரு நல்ல விஷயத்துக்காக எத்தனை பேர், அதுவும் வெளியில பாருங்க, எனக்கே பெருமையா இருக்கு. அங்க ஒரு அம்மா செல்போன்லாம் எடுத்து பேசுது. ஆனா எனக்கு அழகா நம்ம நண்பர் தான் பேசுவார், நம்ம சஞ்சீவி, அவர் பேர் எனக்கு சஞ்சீவி ராயனா, சஞ்சீவி ராயன். அவருக்கு ஒரு கைத்தட்டு கொடுங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்க பொண்ணா பிறந்திருந்தா நான் உங்களே லவ் பண்ணி கல்யாணம் பண்ணியிருப்பேன். ஏன்னா எப்ப பேசினாலும் நல்லா பேசுவார். ராத்திரி 10 மணிக்கு தான் பேசுவாரு. வணக்கம், நான் தர்மபுரியில இருந்து சஞ்சீவி பேசுறேன் அப்படிம்பாரு.
எனக்கு 20 நாளைக்கு முன்னாடி ராத்திரி 2 மணிக்கு ஃபோன் வந்தது. மாப்பிள்ள நான் மாமா பேசுனேன், தாத்தா செத்து போயிட்டாருன்னு போனை வச்சுட்டாங்க. இப்ப வரைக்கும் பேசினது எந்த மாமா, செத்தது எந்த தாத்தான்னு நமக்கு தெரியும். செல்போனை கண்டுபிடிச்சதை விட போனை கண்டுபிடிச்சது கிரகாம் பெல். மிஸ்டு காலை கண்டுபிடிச்சவன் நம்ம தான் தெரியுமா. எவனுக்கு நம்ம கம்யூனிகேஷன். நான் இன்னைக்கு சொல்றேன், உங்க வீட்டில் பிள்ளைங்க ஒழுக்கமா இருக்கணும்னா 10ஆம் வகுப்பு படிக்கிற வரைக்கும் பிள்ளைங்களுக்கு செல்போன் வாங்கி கொடுத்தா அது நாய் நரிகளோட தான் பேசும். புரிஞ்சா கைத்தட்டுங்க, புரியலன்னா விட்டுருங்க. படிக்கிற வயசுல 10ஆம் கிளாஸ் படிக்கிற வரைக்கும் செல்போன் தேவையில்லை. நீங்க உங்களுக்கு வசதி இருக்குன்னு வாங்கி கொடுத்துட்டு நீங்க பல பேருடைய வசவு சொல்ல வாங்கிக்காதீங்க. நீங்க நம்ப மாட்டீங்க, ஜென் கதையில சொல்லியிருக்காரு புத்த பிட்சு துறவி. 44 வயசு அவனுக்கு. அவனுடைய ஒரே லைஃபினுடைய ஆம்பிஷன் புத்தரை பார்க்கறது தான். என்னைக்காவது புத்தரை பார்க்கணும்னு நினைச்சான். ஐயா மாதிரி ஒரு பெரியவர் ஓடி வந்து சொன்னாரு, பக்கத்து ஊர்ல புத்தர் பேசுறாருன்னாரு. 78 வயசு அம்மாட்ட கூட சொல்லிக்காம அவசர அவசரமா ராத்திரியோட ஓடிட்டான். 8 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி அந்த ஊருக்கு போய் புத்தர் இங்க வந்திருக்காராமே, எங்க பேசினாருன்னாரு. சார் மாதிரி ஒருத்தர் சொன்னாரு, ஐயோ இப்ப வரைக்கும் இப்பதான் பேசிட்டு இருந்தாரு, இப்ப அடுத்த ஊருக்கு போயிட்டாருன்னாரு. இவன் அடுத்த ஊருக்கு ஓடி போயிருக்கான். அப்ப சார் மாதிரி ஒருத்தர் ஓடி வந்து, ஐயோ இப்ப வரைக்கும் இங்க பேசினாரு, இப்ப பக்கத்து ஊருக்கு போயிட்டான். அடுத்த ஊருக்கு போயிருக்காரு நம்ம செக்ரட்டரி மாதிரி ஒருத்தர். வாப்பா ஏன்பா இப்படி ஓடி வர்ற, என்ன வேணும்? இல்ல புத்தரை பார்க்கணுங்கிறதான் என் நோக்கம், புத்தருடைய பேச்சை கேட்கணும், எனக்கு அந்த குடிப்பினையே இல்லைங்க. ஐயோ இவ்வளவு நேரம் இருந்தாருங்க, ஆனா போயிட்டாரு. நீ ஒண்ணு செய் தம்பி, நீ வீட்டுக்கு திரும்பி போ, தைரியமா போ, போற வழியில புத்தரை பார்த்துடலான் இருக்காரு. சொன்னவருக்கு 60 வயசு, கேட்டவனுக்கு 44 வயசு. ஜென் எழுதுறாரு. இதைத்தான் ஓஷோ சொல்லியிருக்காரு, இதைத்தான் ரஜினி சொல்லியிருக்காரு, இதைதான் நம்ம சுதபோனானந்தா சொல்லியிருக்காங்க, இதைதான் ராமாயணத்துல சொல்லியிருக்காங்க. வேற ஒண்ணும் இல்லை. இப்ப ஜென் சொன்னாதான் நம்ம கேட்கிறோம். அவன் கிட்டக்கு போய் கேட்டான், உங்களுக்கு 66 வயசு, எனக்கு 44 வயசு, என்னோட நீங்க மூத்தவர், நீங்களும் புத்தருடைய டிவோட்டி தான், உங்க வாக்க நம்பி நான் போறேன். ஆனா ஒரே ஒரு சந்தேகம், இது வரைக்கும் நான் புத்தரை பார்த்ததில்லை, அவருடைய அங்க அடையாளம் சொன்னீங்கன்னா. அவர் சொன்னாரு, தம்பி நீ இங்கேருந்து வீட்டுக்கு போறதுக்கு 60 கிலோமீட்டரு, போறதுக்குள்ள எல்லார் காலையும் பார்த்துக்கிட்டே போ, எல்லார் காலையும் பார்த்துக்கிட்டே போ. யாருடைய காலில் இடது கால் செருப்பு வலது கால்லையும் வலது கால் செருப்பு இடது கால்லையும் இருக்கோ அவங்க தான் புத்தர். நாங்க 2120 பேரை பார்த்துட்டான். எல்லாரும் செருப்பை சரியா போட்டிருந்தான். வீட்டு கதவை போய் ராத்திரி 2:30 மணிக்கு தட்டினான். 78 வயசு அம்மா கதவை திறந்தா. வழக்கம் போல காலில் பார்த்தான், இடது கால் செருப்பு வலது காலில் இருந்தது, வலது கால் செருப்பு இடது காலில் இருந்தது. அதை உத்து பார்த்தோன்னா அம்மா கண்ணீர் விட்டாலாம். செருப்பை நான் சரியா போட தெரியாத, படிக்க தெரியாத முண்டம்னு கோச்சுக்கிட்டு போயிடாதப்பா. நீ கதவை தட்டினில்ல, 2 நாள் நீ எங்க காணாம போயிட்டியோன்னு பயந்தேன். இப்ப கதவை தட்டினது என் வயிற்றுல இருக்கும் போது உதச்சி இல்ல, அந்த மாதிரி இருந்தது. நீந்தாங்கிற அவசரத்துல செருப்பை தப்பா போட்டு வந்துட்டேன், மன்னிச்சுக்கன்னாலாம். இப்ப கதையை முடிக்கிறான் பாருங்க ஜென். உயிருள்ள புத்தர், உயிருள்ள புத்தர் அம்மாவின் வடிவில் நேரில் இருக்கின்ற போது உயிரற்ற புத்தருக்காக நான் வாழ்நாளெல்லாம் அலைந்து கொண்டிருக்கிறேன், ஆனந்தத்தை தொலைத்து விட்டு. தமிழறிவு மணியை நீங்க வந்து பேசிட்டு போனாருன்னாங்க. அவருடைய பேச்சு எழுத்த மட்டும் நான் ஃபாலோ பண்ணுவேன். ஏங்க நீங்க எதையாவது கைத்தட்டி நம்மளை மாட்டி விட்டார். அவர் ஆனந்த விகடன்ல ஒரு தொடர் எழுதினாருங்க, ஊருக்கு நல்லது சொல்வேன்னு. இந்த செய்தி தான் இன்னைக்கு ராத்திரி உங்க வாழ்க்கையை வசந்தமாக்க போகுது. இது ஒரு ஃபாரின் காரன் எழுதினது, அதை தமிழ்ல அவர் மொழிபெயர்த்திருந்தாரு. மெட்ராஸ்ல ஒரு அம்மா 10 பாத்திரம் தேய்ச்சி ஒரு பையனை படிக்க வச்சிச்சு. இதுதான் ஆன்மீகம், வேற ஒண்ணும் இல்லை. 78 வயசு, அந்த பையனுக்கு 22 வயசு. அவுட்ஸ்டாண்டிங், அமேசிங்கா இன்ஜினியரிங் காலேஜில், நம்ம விஜய் காலேஜ் இன்ஸ்டிடியூஷன் மாதிரி நல்ல படிப்பு படிச்சுட்டு வெளியில வந்தா, படிச்சோன்னு நல்ல இடத்துல அவனுக்கு வேலை கிடைச்சிது. 6 மாசம் வேலை பார்த்துட்டு அமெரிக்கன் எம்பசி வாசல்ல சாப்பா குத்தி சர்ன்னு கிளம்பிட்டான். நம்ம பிள்ளைங்க படிக்கணும், தப்பே இல்லை. அதே மாதிரி நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். தமிழ் மட்டும் இல்ல, ஆங்கிலம் உலகத்தினுடைய வணிக மொழி, சமஸ்கிருதம் உலகத்தினுடைய வேத மொழி,
உருது உலகத்தினுடைய கவிதை மொழி, ஆனால் நம்முடைய தமிழ்தான் உலகத்தினுடைய தாய்மொழி என்கின்ற நம்பிக்கை எனக்கு உண்டு. நாங்க தமிழ் படிச்சுட்டோம், ஓடுது எங்க வண்டி. இங்கிலீஷ் படிக்கணும், தப்பு இல்லை. நீங்க எல்லாம் நம்ப மாட்டீங்க, நான்லாம் 10th இங்கிலீஷ்ல பாஸே பண்ணல கடைசி வரைக்கும். எங்க அப்பா அடிக்க கை வாங்கினாரு. நான் ஒரே வார்த்தை சொன்னேன், இங்க பாரு, இந்த அடிக்கிற வேலையெல்லாம் வச்சுக்காது. இங்கிலீஷ்காரன் நமக்கு செஞ்ச துரோகத்தை விட நான் ஒன்றும் பெருசா துரோகம் செய்யல. அத்தோட எங்க அப்பா விட்டாரு. நம்ம தோக்குறது முக்கியம் இல்லைங்க. என்னோட ஒரு இங்கிலீஷ் ப்ரொஃபசர் அமெரிக்கன் எம்பசிக்கு வந்தாருங்க 6 வருஷத்துக்கு முன்னாடி. அவன் கேட்ட கேள்விக்கு அவரால் பதில் சொல்ல முடியலங்க. நான் தமிழ் தாங்க படித்தேன், கீழே விழுந்தேன் ஒரு தடவை 10th. அதுக்கப்புறம் எழுந்திருச்சிட்டேன். நான் டிகிரி படிக்கும்போது பாரதிதாசனில் தமிழில் ஈஸ்வரன் சார் தான் தெரியும், கோல்டு மெடல் வாங்கினேன். இங்கிலீஷ் அதுக்கப்புறம் நான் பேசினோன்னே அமெரிக்காக்காரன் ஏன் இங்கிலீஷை கேட்டு பயந்து B1 B2 வீசா குத்திட்டான் 10 வருஷத்துக்கு. இங்கிலீஷ் ப்ரொஃபசர் ஃபெயிலாக போயிட்டாரு. நம்ம ஜெயிச்சிட்டோம். நம்ம செருப்பு கூட தைக்கலாம், தப்பே கிடையாது, கௌரவமே பார்க்கக்கூடாது. ஆனால் நம்மளை விட எவனும் நல்லா தைக்கக்கூடாது. அந்த வேலை பார்த்துட்டோம். எந்த வேலை செய்கிறோம்னு முக்கியம் இல்லை, அதை எவ்வளோ ஒழுக்கத்தோடு செய்கிறோங்கிறது தான் முக்கியம். இதை இப்போ எதுக்கு சொல்கிறேன்னா, அந்த பையன் படித்து ஃபாரின் போயிட்டான். 6 வருஷம், நீங்கள் நம்ப மாட்டீங்க, 60 லட்சம் ரூபா சம்பாதிச்சான். ஈசிஆரில் ஒரு பெரிய வீடு வாங்கினான். வீட்டுக்கு பேர் அன்னை இல்லம்னு வச்சான். அம்மாவை தூக்கி முதியோர் இல்லத்தில் வச்சுட்டான், அது வேற விஷயம். கடைசி வரைக்கும் தாய் தகப்பனை கவனிக்கல. டாலர் வந்துச்சு, அங்கேயே ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிட்டான். அந்த வேலையை நம்ம பையன் கரெக்டாக செஞ்சிருவான். 3 வருஷத்துல பிள்ளையும் பெற்றுட்டான். ஏன்னா அவன் டியூட்டியை கரெக்டாக செஞ்சிருக்கான். அம்மா கேட்டாங்க, ஏன்டா அங்கேயே கல்யாணம் பண்ணிட்ட? நீ தானேம்மா படிக்கிற வயசுலேயே எங்களுக்கு ஓத்த எடுத்த காலில் உறுதிமொழி எடுப்போம்ல, இந்தியாவில் பிறந்தவர்கள் என் சகோதர சகோதரிகள்னு, அதனால அங்கேயே பண்ணிட்டேன்னா அந்த வேலையை கரெக்டாக பண்ணிட்டான். இந்த அம்மாவை டாக்டர் கை தூக்கி பார்த்தாங்க, ஆஸ்மா கம்ப்ளைண்ட்டு. ஒரே வார்த்தை சொன்னார் டாக்டர், நல்லா இருக்குமா, ஒரு 3 நாள் உயிரோட இருப்ப அப்படின்னாரு. அந்த அம்மா வீட்டுக்கு வந்துச்சு, 10 பாத்திரம் தேய்ச்சி பையனை இன்ஜினியரிங் படிக்க வச்சு அமுச்சிச்சு. அந்த பையன் வரல. இந்த அம்மா எடுத்தாங்க ஒரு வெள்ளை பேப்பரை, இன்னைக்கு ராத்திரி உங்க வாழ்க்கையை வசந்தமாக்கணும்னா இதை உங்க பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுங்க. அந்த அம்மா எழுதின கவிதை வரிதான், மகனே மகனே, நீ பிறந்த அன்று நம் வீட்டின் கொல்லைப்புறத்தில் ஒரு தென்னையை நட்டு வைத்தேன். நாங்கள் ஊற்றிய தண்ணீரில் தென்னை வளர்ந்தது, நாங்கள் சிந்திய கண்ணீரில் நீ வளர்ந்தாய். எங்கோ இருந்து ஈட்டக்கூடிய பொருள் உனக்கு சுகத்தை தருகிறது. எங்கள் அருகிலேயே இருக்கும் தென்னை எங்களுக்கு சுவை நீரும் சுக நிழலும் தருகிறது. பரவாயில்லை மகனே, என்றாவது ஒரு நாள் நீ வருவாய் வருவாய் என்று எதிர்பார்த்து எதிர்பார்த்து ஏங்கி போனேன். இன்று எங்கள் உடல் முழுக்க மொய்த்த செய்தி உன்னை வந்து சேர்ந்தது. அப்போது கூட நீ இமெயிலில் தான் மூழ்கி கொண்டிருக்கிறாய். எங்களுடைய இறுதி கூட்டத்தில் நீ கலந்து கொள்ளாமல் போனாலும் நீ என்று நினைத்து நாங்கள் வளர்த்த தென்னை எங்களை ஓலையாக மாறி பத்திரமாக ஊர் எல்லை வரை சேர்க்கும். அடாதே இப்படிக்கு அம்மா. அதையே சொல்றதுக்கு எதுக்கு மணிவண்ணன் சார் என்னைய கூப்பிடுறாரு? அதை படிச்சுட்டு பாலசுப்ரமணியன் சார் இல்லை, சிஎம்டி சீனிவாசன் ஆனந்த வீடனுக்கு நான் ஒரு கடிதம் எழுதினேன். அப்படியே அவசர விசா கிடைத்து நீ வந்தாலும் ஈம காரியங்களை 3 நாளைக்கு மேல் செய்யாதே. 4வது நாள் தலை குளித்தால் உனக்கு ஜலதோஷம் பிடித்து விடும். மாத்திரை கொடுப்பதற்கு அம்மா மயான பூமியில் சாம்பலாய் இருப்பாள். இந்த கூட்டத்திலேருந்து ஒன்று தெரிஞ்சுக்கணும், நீங்க கடைசி வரைக்கும் உங்க பிள்ளைங்களுக்கு தாய் தகப்பனுடைய வேல்யூ சிஸ்டத்தை சொல்லித்தாங்க. கோவிலுக்குள்ள போகும்போது ஆணவம் கண்மம் மாயையா போகாதீங்க. மனசை உள்ளத்தை தான் பெருசா வச்சுக்கணும். பூசலார் கட்டின உள்ள கோவிலுக்கு தான் கடவுள் வந்தான். உள்ளம் பெருங்கோயில் ஊன் உடம்பு ஆலயம்னா. கண்ணப்ப நாயனார் கண்ணையே கொடுத்தார், ஆண்டாள் நாச்சியார் தன்னையே கொடுத்தார். நம்ம என்ன சொல்றோம்? சொசைட்டியை சுத்தமா வச்சுக்கிறதுக்கு உங்கள்கிட்ட கண்ணு கேட்கல, உள்ளத்துல கோவில் கேட்கல, கோவிலுக்கு போனா பிளாஸ்டிக் பொருட்கள் யூஸ் பண்ணாதீங்கன்னு கேட்டுக்கிறேன். சார் சொன்னாரு நீராதாரம் இல்லைன்னு, கரெக்டா ஒரு 10 நிமிஷத்துல முடிப்பேன். ஒரு அம்மா கிளிப்ப 30 தடவை சொல்லியிருக்கேன். நான் நல்லா பேசினேன்னு சொல்ல மாட்டேங்க. நம்ம தமிழ்நாட்டில் மோசமான சினிமா எடுத்தா கூட 30 கோடிங்க. அதுல இடையில 1 மணி நேரத்துக்கு பீடி குடிக்க எந்திரிச்சிடறான். இங்க 2.5 மணி நேரமா பேசியிருக்கோம். நான் நல்லா பேசலைங்க, நீங்க நல்லா கேட்டதுனால என்னால நல்லா பேச முடிஞ்சது.
ஆன்மீகம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். தாய் தகப்பனை நல்ல புஸ்தகம் படிக்க சொல்லுங்க குழந்தைங்களுக்கு. ஒரு நாளைக்கு 15 நிமிஷம் படிச்சாதான் உங்க வாழ்க்கை வசந்தமாக்கும். நான்லாம் சின்ன வயசுல ஓடி வந்த போது எங்க பாட்டி படிக்கட்டுல உட்காந்தா, என்ன பாட்டி செய்யறேன்னு, ஊசியில நூல் கோக்குறேன்னா, இந்த ஜென்மத்துல கோக்க முடியாதுன்னு. ஏன்டா நான் ஊசி கீழே விழுந்து 3/4 மணி நேரம் ஆச்சு, நீ வெறும் நூலே கொடு. அப்ப ஊசியை எடுத்து கொடுன்னா கொடுத்தேன், நூலை கொடுன்னா கொடுத்தேன். காதை கொடுன்னா, நான் என் காதை கொடுத்துட்டேன். நான் என்ன தாமஸ் ஆல்வா ஆயிடுச்சுன்னா, உன் காது இல்லடா ஊசியினுடைய காதுன்னா. ஊசிக்கு ஏது பாட்டி காதுன்னு, சின்னமா ஒரு ஓட்டை இருக்கு பாருன்னா. அதுக்குள்ள காதுல விட்டுக்கிட்டே எங்க பாட்டி சொன்னா, இந்த ஊசியினுடைய காதுல நூல் போனா சட்டையினுடைய கிழிசல் சரி செய்யும்னா. உள்ளேந்து எங்க தாத்தா சொன்னாரு, இறைவன் உனக்கு தந்த காதுல நல்ல அறநூல்கள் உள்ளே போனால் உன்னுடைய மனக்கிழிசல்கள் சரி செய்யப்படும், நூலை படியுங்கள்னா. தமிழன் அறிஞர் அண்ணா அமெரிக்கால போயும் மிரட்டினதுக்கு காரணம் அவருடைய படிப்பாற்றல் தான். அதை பத்தியே ஒரு நாளைக்கு பேசணும் சாப்டர். படிப்பு தாங்க ஒரு மனுஷனை உயர்த்தும். ஒரு நாளைக்கு ஒரு திருக்குறள் படிங்க. தொட்டனை தூரும் மணற்கேணி மாந்தருக்கு கட்டணை தூரும் அணிவு. கிணத்துல தோண்ட தோண்ட தண்ணி வர்ற மாதிரி படிக்க படிக்க அறிவு வரும். படிக்கிறது முக்கியம் இல்ல, கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக. படிக்கிறபடி நில்லு, அது ரொம்ப முக்கியம் இல்ல. இப்ப மைக் ஆஃப் ஆயிடுச்சு, அவர் பேட்டரி போடுறாரு, அதுக்கு காலத்தினால் செய்த நன்றி சிறிதனின் ஞானத்தின் மான பரிது. அட இப்ப என் பேச்சு பிடிக்கல, டக்குன்னு இவர் பொருளாளர் எந்திரிச்சு சொல்லலாம், என்ன யாகாவாராயினும் நாகாக்க காவாக்கள் சோகப்ப. ஷேக்ஸ்பியரை விட, செல்லியை விட, வேர்ட்ஸ் வித்தை விட உலகத்துல எவனும் சொல்ல முடியாத குவாலிட்டி பாலிசி 1330 குறள்ல நம்ம திருக்குறள் தான் சொல்லி வச்சான். இப்ப நான் சொல்லிட்டேங்கிறதுக்காக நீங்க எடுக்க கூடாது. அதையும் சொல்றான், எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. என்ன ஒரு நாளைக்கு ஒரு குறள் படிங்க. நீங்க எல்லாம் கோச்சுக்காதீங்க. சுகி சிவன் சாரோட தான் நான் போன தடவை 8 மாகாணத்துல போய் அமெரிக்கால பேசினோம். எந்த சினிமாக்காரனுக்கும் அந்த வரவேற்பு இருக்காது. டெய்லி வடை பாயசத்தோட சாப்பிட்டோம் அமெரிக்கால போய். கூல் காஃபி குடிக்கல. அது எப்படி தெரியுமா கிடைச்சது? என் தமிழ் போட்ட பிச்சைன்னு நான் நினைச்சேன். நல்ல தாய் தகப்பனை மதிங்க. சொசைட்டிக்கு இந்த தண்ணி கிடைக்கணும்னா வேற ஒண்ணும் இல்ல, சீம கருவேல மரம் உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருந்தா ஒரு மரத்தை வெட்டிட்டீங்கன்னா நீங்க ஒரு தலைமுறைக்கு தண்ணி தரீங்க. எனக்கு சும்மா ஆன்மீகத்தில் ஆனந்தம் வாழ்க்கை வசந்தமாக்கன்னா 2 நாயன்மார் கதையை பூசலார் கதையை சொல்லிட்டு போறதுக்காக நான் வரலங்க. எந்த நாட்டிலைங்க இந்த வாட்டர் பாட்டில பாதி குடிச்சிட்டு ஒருத்தர் வைக்க மாட்டாங்கங்க. அவங்களே அவங்க டிராவல் பேக்ல வச்சுப்பாங்க. இந்த வாட்டர் பாட்டிலோட இந்த பாதி தண்ணி கோடியை விட கனடால தெய்வமா கும்பிடுறான். அங்க நம்மளை விட நீர் ஆதாரம் கம்மி. நம்ம தெருவுல எங்கேயோ பைப்பு தண்ணி போயிட்டு இருந்ததுன்னா நின்று நீங்க ஆஃப் பண்ணீங்கன்னா அதை விட புண்ணியம். நீங்க பேங்க்குக்கு போறீங்க, செக்கை கிழிக்க வேண்டாம். யாருக்காவது விட்ராயல் ஸ்லிப் ஃபுல் பண்ண தெரியலன்னா நீங்க ஃபுல் பண்ணி கொடுத்தீங்கன்னா அதுதான் உங்க படிச்சதுக்கான தர்மம்னு நான் நினைக்கிறேன். சின்ன சின்ன விஷயங்கள்ல தான் மனமாற்றம்னு புதுமை பித்தனும் கி ராஜநாராயணனும் எஸ் ராமகிருஷ்ணனை படிங்க. கதாவிலாசத்தையும் உபபாண்டவத்தையும் யாமத்தையும். அப்ப என்னன்னா படிச்சா மனசு சுத்தமாகும், நம்முடைய எண்ணம் உயர்வாகும், மனசு ஒருமுகப்படும், ஆணவம் கண்மம் மாயை வேண்டாம். கடவுள்கிட்ட போய் அது வேணும் இது வேணும்னு கேட்க வேண்டாம். நம்ம சமய குறவர்கள் மாதிரி வேற யாரும் கிடையாது. நம்மளுடைய ஆன்மீகவாதி மாதிரி இந்த மாதிரி ஒரு இந்து தர்மத்துல பிறந்திருக்கோம்னு நினைங்க. அப்புறம் சில பேருக்கு ஒரு சின்ன சந்தேகம் வரும். இப்ப கொஞ்சம் நிமிந்து உட்காந்தீங்கன்னா முடிச்சிருவேன். கிளிப்ப கடவுள் அன்புக்குத்தான் அடிமை. சில பேர் நினைக்கிறாங்க நிறைய காசு இருக்கு, நான் பெரிய கோவில் கட்டிட்டேன், என்கிட்ட காசு இருக்கு அன்னதானம் பண்ணிட்டேன். சில பேர் பட்டாடையோட பண்ணிட்டேன். ஆனா கோவில்ல காசை கொட்டி கும்பாபிஷேகம் பண்றவனை விட நம்ம சாப்பிடுற தொன்னையை எடுத்து குப்பை தொட்டியில போடுறவனுக்கு தான் கடவுள் அதிகமா அருள் பாலிப்பான். இல்ல போடுறவங்களையும் நம்ம பாராட்டணும். இன்னைக்கு யாரு அன்னதான ஸ்பான்சர்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சுங்க, கோவில் சாப்பாடை விட இங்க ஆன்மீக ஆனந்தத்துல கொடுக்கறாங்கல்ல, இந்த சாப்பாடு தாங்க உண்மையான சாப்பாடு. யாருங்க செவிக்கும் கொடுத்து சிந்தைக்கும் கொடுக்குறீங்க, வயிற்றுக்கும் கொடுக்குறீங்க. ஒரு 5 நிமிஷம் நல்லா கேட்கறதுனால, ஏன்னா அடுத்த வருஷம் நான் வருவேனோ இல்லையோ, காலமும் நேரமும் எப்படி இருக்கோ. ஆனா நல்ல சபைங்கிறதுனால இந்த 2 செய்தியை வாழ்க்கைக்கு ஜெயிக்கக்கூடிய 2 விஷயத்த சொல்லிடுறேன். கடவுள் அன்புக்குத்தான் அடிமை,
அதை வேற எங்கேயும் பார்க்க வேண்டாம். இன்னைக்கும் பகவத்கீதை தான் எல்லாருக்கும் வழிகாட்டி. பகவத்கீதையுடைய ஹீரோ யாருன்னா கிருஷ்ண பரமாத்மா. உங்களுக்கு தெரியும், அஸ்தினாபுரத்துக்கு தூது பேச போனான். பாண்டவர்களுக்காக தூது பேச அஸ்தினாபுரத்துக்கு போனான். அஸ்தினாபுரத்தில் உள்ளவன்லாம் என்ன தெரியுமா நினைச்சான், இந்த கண்ணன் இங்க வரானே கரெக்டா 5 நிமிஷத்துல உண்மையிலுமே முடிப்பேன், நான் பாட்டுக்கு மெகா சீரியல் மாதிரி இழுத்துக்கிட்டே போறேன்னு நினைக்க கூடாது. ஏன்னா அவர் செயின் வாங்க போனாரு, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, வந்துடுச்சு, இப்ப முடிச்சிட வேண்டிதான். இப்ப சும்மா வச்சுக்கிதான் அவர் பதறாரு. இதுவரைக்கும் நல்லா தானே பேசினா, இப்ப முடிக்கும் போது திருப்பியும் வரும், ஆனா வராது, தள்ளு 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 மாதிரியே பண்றானு. இப்ப பாருங்க, அஸ்தினாபுரத்துக்கு உலகத்தினுடைய படைப்பு கடவுள் பரந்தாமன் நடையில் நின்று நாயகனாக ராம அவதாரத்தில் இருந்து வாயை திறந்தா உலகமே தெரியக்கூடிய காளிங்க கிருஷ்ணனாக இருந்தவன் அஸ்தினாபுரத்துக்கு வரான்னு கிருபாச்சாரி சொன்னானா, என் வீட்டில் அவனை தங்க வைக்க போறேன்னு. அவன் வந்தோடனே, கிருஷ்ணா என் வீட்டுக்கு வா, தங்க கட்டில் வெள்ளி தட்டு சூப்பரா இருக்கும் வா அப்படின்னானா. வரேன் 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 வரேன்ட்டு போனானா. யாரு? கிருபாச்சாரி. பீஷ்மாச்சாரி கூப்பிட்டானா, கிருஷ்ணா இங்க வா, நான் பதவிக்கு வந்ததுக்கு அப்புறம் கட்டின வீடு. இல்லைங்க, சில பேர் பதவிக்கு வந்தோடனே நல்ல வீடு கட்டுவாங்க, அதுக்காக சொன்னேன். பீஷ்மாச்சாரி அப்படி சொன்னா, துரோணாச்சாரி அப்படி சொன்னா, கிருபாச்சாரி சொன்னா, கிருஷ்ணா இங்க வா, என் வீட்டில் வந்து படு, கட்டில் படுத்தினா 6 அடி உள்ள போகும், ஏன்னா அடுத்தவங்க காசுல வாங்கின கட்டில் அவ்வளோ இருக்கும். அவன் பார்க்கலாம் பார்க்கலான்னா, பக்கத்துல விதுரன் இருந்தானா. கிருஷ்ணா அதோ உன் வீடு இருக்கு அங்க வரியான்னானா. கிருஷ்ணன் கேட்டானா, என்ன கேட்டேன்னானா. உன் வீடு அங்க இருக்கு வரியான்னானா. அது வீடு இல்ல, 3 பக்கம் மண்ணு, ஒரு பக்கம் கதவு, ஒரு பக்கம் கூரை, சமத்துவபுரம் வீடு மாதிரி. அதுக்கு மேல நான் சொல்ல மாட்டேன், நீங்க தான் புரிஞ்சுக்கணும். ஆனா இவன் கிருஷ்ணன் ஒரு வார்த்தை சொன்னானா, கிருபாச்சாரி துரோணாச்சாரி பீஷ்மாச்சாரிய பார்த்து, எனக்குன்னு ஒரு வீடு இருக்கும் போது நான் அடுத்தவன் வீட்டுல தங்கினா ஊர் என்னைய தப்பா பேசும், என் வீட்டுக்குள்ள நான் போறேன். நானா உள்ள போயிட்டான், கதவை திறந்தோடனே ஒரு காலத்துல வந்தோடனே வாங்கன்னு சொல்லி சாப்பிட ஏதாவது கொடுத்தோம் சீரியலுக்கு முன்பு. வந்த உடனே கிருஷ்ணனுக்கு இப்படி பழத்தை பிச்சு பாருங்க, வந்தோன்னு ரெட்டை பழமா. நான் ஒன்னும் செய்யலைங்க, எல்லாம் எதை எடுத்தாலும் 2ஆ தாங்க வருது. நமக்கு ஜாதகத்துல இதை தவிர பாக்கி எல்லாம் 2ஆ வருது. அங்க ஒருத்தர் கை தட்டுறாரு, இதெல்லாம் இது மட்டும்தான் 2ஆ இருக்கணும். என்ன இப்படி பிச்சு பிச்சு கிருஷ்ணனுக்கு இப்படி கொடுத்து பழத்தை கீழே போட்டானா. கிருஷ்ணர் 2 தோல் உள்ள அடிச்சுட்டானா. இந்த விதுரன் சும்மா இல்லாம சில பேர் வீட்டுல காபி கொடுத்துருவாங்க, விஷத்துக்கும் அதுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்காது. ஒரு கேள்வி கேட்பாங்க, எப்படி இருந்தது? நம்ம கொடுத்த மரியாதைக்காக இந்த மாதிரி காஃபி 7 உலகத்திலையும் இல்லைம்போம். அந்த மாதிரி விதுரன் கேட்டானா, நான் கொடுத்த பழம் எப்படி இருந்ததுன்னு. கிருஷ்ணன் சொன்னானா, நானும் ஊர் உலகத்துல எத்தனையோ பழம் சாப்பிட்டிருக்கேன், இந்த மாதிரி ஒரு பழம் சாப்பிட்டதே இல்லைன்னு. அவன் பதறி போய் அப்படின்னு பார்த்தானா, தோல் இருந்துச்சான், பழம் மொத்தத்துல இருந்துச்சான். கிருஷ்ணா என்னைய மன்னிச்சுக்கோன்னானா. அதுக்கு கிருஷ்ணன் சொன்னானா, நான் ஆயர்பாடியில மாட்டுக்கெல்லாம் தோல் தானே கொடுத்தேன், இப்ப மனுஷனான எனக்கு நீ அன்புனால கொடுக்கிற தோல் அமிர்தம் மாதிரி இருக்குடா, இன்னும் 2 தோல் கொடுறான். அடுத்த வரி பேசிக்கிட்டே இருந்தானா. எப்போதும் ஒரு காலத்துல உறவு வந்தா பேசிக்கிட்டே இருப்போம். நைட்டு சாப்பிட்ற நேரம் வந்தோடனே கிருஷ்ணன் கேட்டானா, எனக்கு பசிக்குது, எனக்கு பசிக்குது, குடிக்கிறதுக்கு ஏதாவது இருக்கான்னானா. அவன் சொன்னானா, என்கிட்ட கஞ்சியும் உப்பும் தான் இருக்கு, உப்பு கஞ்சி தான், ஆனா நீ படைப்பு கடவுள், உனக்கு போய் எப்படி கொடுக்க முடியாது, ஒரே 1 டம்ளர் தான் இருக்கு, அதை நான் டெய்லி எச்ச வச்சு குடிச்சிருவேன், எப்படி நீ குடிக்கிற? சரி இருந்தாலும் பரவாயில்ல, என் வீட்டில் ஒரு காய்ந்த சருகு இருக்கு, அதுல ஊத்துறேன், குடிச்சுக்கிறியான்னா. குடு குடுன்னானா கிருஷ்ணன். அடுத்த வரி சொன்னானா, இலையில கஞ்சி ஊற்றினா ஓடும் நானா. இப்ப கிருஷ்ணன் சொன்னானா,
உலகத்தையே அளந்த எனக்கு இலையில கஞ்சி ஊத்தினா ஓடும்னு நீ கிளாஸ் எடுக்க வேண்டி இருக்கு. இருக்கட்டும் இருக்கட்டும் ஊத்துனானா, இப்படி ஊத்தினானா வலப்பக்கம் பிடிச்சானா இடப்பக்கம் போனிச்சான், இடப்பக்கம் பிடிச்சானா வலப்பக்கம் போனிச்சான், ரெண்டு பக்கமும் சேர்த்து பிடிச்சானா கீழே போச்சான். இப்ப கிருஷ்ணன் ஒரே ஒரு வார்த்தை சொன்னானா வாழ்க்கையை வசந்தமாக்கினானா, விதுரா நான் இந்த மண்ணுல பிறந்ததனுடைய நோக்கமே கம்சனை அழிக்கிறதுக்கு. அதுக்கு எனக்கு 2 கை போதுண்டா. உன்னுடைய அன்பான உப்பு கஞ்சியை குடிக்க 4 கை இருந்தா கூட பத்தாதுடா. உன் அன்புக்கு அடிமைடா, உன் அன்புக்கு அடிமைடான்னா. கடவுள் அன்புக்குத்தான் அடிமை. ஆணவம் கண்ம மாயை இருக்கக்கூடாது. உள்ள தூய்மை வேணும். சமய நம்முடைய முன்னோர்கள் காட்டிய வழியில நடிங்க, புஸ்தகத்தை படிங்க, தாய் தகப்பன இருங்க, இயற்கையோட ஒன்றி வாடுங்க. இப்ப எல்லாம் நிமிர்ந்து உட்காருங்க. இன்னும் முடியல. இப்ப நான் சொல்றத நீங்க திருப்பி சொல்லிட்டா 2025க்குள்ள இந்தியா வல்லரசுங்க. செய்ய வேண்டிய வேலைய சேர்ந்து சொல்லலாம். வெளிநாட்டுல எல்லாம் ஸ்லோகன் சொல்றாங்க, நம்ம தான் சொல்றது இல்ல. செய்ய வேண்டிய வேலைய செய்ய வேண்டிய நேரத்துல சரியா செய்யணும். இல்லைன்னா சிக்கல் தான். இப்ப யாராவது ஒருத்தர் வந்து நான் என்ன சொன்னேன்னு சொல்லணும். இங்க கூட்டத்துல இருந்து வாங்கம்மா, நீங்க தானே அப்பையிலேருந்து பார்த்துக்கிட்டே இருந்தீங்க, வாங்க. அந்த அம்மா பாக்குது, இந்த ஆள் நல்லா தானே பேசினானே, இப்ப வாய் ஊமையா சீக்கிரம் வாங்க, மணியாச்சு. ஏன்னா அவர் மோட்டிவேஷன் வேற சொன்ன, வேகமா வந்தாதான் சிறப்பு உண்டு. யாராவது ஒருத்தர் வாங்க. சிங்க மாதிரி வராங்க பாருங்க, கை தட்டுங்க சார். இன்னைக்கு ராத்திரி இந்த அம்மா தூங்க மாட்டாங்க. 1000 பேர் இருந்தாங்க, நான் தான் சொன்னேன் தெரியும்ல. அங்கம்மா வந்தோடனே சீட்டை பிடிச்சா எப்படிமா? நீங்க இன்னும் வரவே இல்லை, தொடங்கவே இல்லை. சீட்டு வேணும், சீட்டு வேணும், சீட்டு வேணுங்கிறீங்க. செய்ய வேண்டிய வேலையை செய்ய வேண்டிய நேரத்துல சரியா செஞ்சா எப்பவும் சிக்கல் வராது. எனக்கு தெரிஞ்ச ஐஐடி ப்ரொஃபசர் கூட இப்படி கரெக்டா சொன்னது இல்லைங்க. நல்ல ஒரு கைத்தட்டு கொடுங்க. எப்போதுமே நம்ம செலவுல எதுவும் பண்றதில்ல. அந்த அம்மா இவங்களுக்கு ஒரு பொன்னாடை போத்திரட்டும். இதுதான் ஆனந்த அலை.